கவின் ரியல் எஸ்டேட்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா மௌலிவாக்கத்தில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டு, 24 அடி ரோடு. இந்த ரெயின் வாட்டருக்கு இந்த லைன்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வாட்டர் வந்து கவர்மெண்ட் வாட்டர் வீட்டுக்கு வருது. இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங் லேண்டு. என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வீடு, இது ஒரு வீடு, 2 வீடுமே சேலுக்கு நம்மக்கிட்ட இருக்குது. 2 வீடுமே தனித்தனியாக வீடியோஸ் நம்ம வந்து போடுவோம், பார்க்கலாம் நீங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வீடு வந்து நம்ம பார்த்துடலாம். 2த்துக்குமே டிஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் லேண்டு டிஃப்ரெண்ட்டு, எலிவேஷன் டிஃப்ரெண்ட் வரும் உங்களுக்கு, அவ்வளோதான். ரொம்ப டிஃப்ரெண்ட் வந்து வேறு எதுவுமே இல்லை. உள்ள 1850 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, பில்டப் 1900 ஸ்கொயர் ஃபீட் வரும். உள்ளே போய்ட்டு நம்ம பார்க்கலாம். 24 அடி ரோடு. வெளியில் பாருங்கள், கார் நிறுத்திருக்காங்க. உள்ளேயும் நீங்கள் வந்து ஒரு கார் வந்து இனோவா கார் வந்து பார்க் பண்ணலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங் லேண்டு தான், பட்டு நார்த் ஃபேஸிங்கில் வீட்டோட தலைவாசல் வச்சு கட்டியிருக்காங்க. வீட்டோட டோர், உள்ள என்ட்ரான டோர் வந்து நார்த் ஃபேஸிங். கார் பார்க்கிங் ஏரியா, எலிவேஷன் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சம்ப் இருக்குது, போர் இருக்குது. சுற்றி கொஞ்சம் கேப் சின்னதாக கொடுத்துருக்காங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்காக. இதுதான் உங்களுக்கு வந்துட்டு கார் பார்க்கிங் ஏரியா. என்ட்ரன்ஸில் கிரில் கேட் கொண்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஸ்பேஸ் இருக்குது. இங்கே செப்பல் ஸ்டாண்ட் இது மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுக்கலாம். நார்த் ஃபேஸிங் வீட்டோட டோர், நார்த் ஃபேஸிங் டோரு. டீக்வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க டோரு. உள்ளே போகலாம். உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஹால் பண்ணியிருக்காங்க. ஹாலு சைஸ் எல்லாம் மேக்ஸிமம் நல்லா மென்ஷன் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். நல்லா பிளான் பண்ணி தான் கட்டியிருக்காங்க ஹால். இது வந்து ஒரு டெட் அண்ட் ஸ்ட்ரீட்ன்றது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அதிலே ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஏன்னா வண்டி வந்தால் திருப்ப முடியாத ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. குழந்தைங்க விளையாடலாம், வண்டி எதுவும் போகாது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபால் சீலிங் எல்லாமே வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் லைட்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 ஜன்னல் ஹாலில் கொடுத்துருக்காங்க. இந்த படிக்கட்டு கீழே இருக்கிறத வந்து கபோர்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து யூபிஎஸ் வைக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு க்ளோஸ் தான் பண்ணுங்க. உள்ளதும் ஸ்டாண்டர்டாக எதுவும் கபோர்ட் மாதிரி பண்ணலை. கிச்சன் பார்த்துடலாம். மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன், கபோர்ட்ஸ் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன ஸ்பேஸ் தேவையோ அதை தான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. கேஸ்க்காக மேலேயும் வந்து கபோர்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக. கீழே வந்து ஹால், கிச்சன், ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா மீடியமான பெட்ரூம் தான். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பெட்ரூம் கட்டினாலும் அதில் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, இல்லை ஏஜ்டு பீப்புள், அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ரூமாக இதை நீங்கள் கீழே கொடுத்துலாம். ஏன்னா அட்டாச்சு பாத்ரூம் இதில் மெட்டீரியல் போட்டிருக்காங்க, நல்லா பார்க்க முடியாது. உள்ள அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிறதுல அவங்கள நீங்கள் கீழே ஸ்டே பண்ண வைக்கலாம். ஏன்னா படிக்கிற ஒரு தடவை ஏறி இறங்க முடியாது பெரியவங்களால். அதனால் நீங்கள் கீழே ஸ்டே பண்ணிக்கலாம். இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தை மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா கீழே நீங்கள் வந்து ஐடி கம்பெனி பீப்புள் இருந்தால் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்காக ஆஃபீஸாகவும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குழந்தைங்க ஸ்டடி ரூமாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேலே போகலாம். மேலே வந்தாச்சு. மேலே வந்து ஒரு லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஹால் மாதிரி. உங்களோட ஃபர்னிச்சர்ஸ் டிசைன் வந்து நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் போடணும், ஒரு டிவி வைக்கணுமா, இல்லை உங்களோட ஃபர்னிச்சர்ஸ் எந்தெந்த இடத்துல லொக்கேட் பண்ணணும் அதை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். மேலே வந்து 2 பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத் இருக்குது. ஒரு ரோட் சைட் பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. அகலம் வந்து மிடிவான அகலம் கொடுத்து, லென்த் நிறைய கொடுத்துட்டாங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது பாத்ரூம். நல்லா ஸ்பேஷியஸாக இடம் கொடுத்துருக்காங்க. மேலே சின்ன கபோர்ட் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் ஸ்லாப் கிடையாது. பீரோலாம் நீங்கள் வைக்கிறதுக்கு இங்கே வச்சுக்கலாம். நீங்கள் ரோட் சைடு பால்கனி, சின்னதாக ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ரோட் சைடு பால்கனி. இது வந்து ரோட் சைடு பால்கனி கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெட்ரூமும் பார்த்துடலாம். டோர் எல்லாமே நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. டோர் வந்து பெட்ரூம் டோர் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலேயும் ஃபால் சீலிங்லாம் பண்ணியிருக்காங்க.
செயின் ஒன்று ஹூக் கொடுத்துருக்காங்க. ஏதாவது நீங்கள் ஊஞ்சல் கட்டணும் அப்படின்னா கட்டிக்கலாம் நீங்கள் அதில். இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம். இதுவும் மீடியமான பெட்ரூம் தான், ரொம்ப பெருசு சொல்ல முடியாது. ஹால் நிறைய இடம் விட்டதால் இந்த பெட்ரூமும் சின்னதாக கட்டியிருக்காங்க. பாத்ரூம் எல்லா பெட்ரூம்லையுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதுவும் நல்லா அகலமாக இருக்குது, தாராளமாக பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் தாராளமாக கட்டியிருக்காங்க. மேலே வந்து ஓப்பன் டெர்ரஸு, வாட்டர் டேங்க் இருக்குது. மேலே ஒரு பாத்ரூம் கட்டியிருக்காங்க, அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லலாம். ஏன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு க்ளோஸர் கண்டிஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் மேலே வச்சுக்கலாம். அங்கே போய் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து துணி காய போட்டு வந்துடலாம். மேலே ஒரு வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து கிரில் கேட் பண்ணாமல் ஃபுல்லி வந்து அயன் கேட் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய வீடு தான், பக்கத்து வீடுகள்லாம் இருக்குது. நிறைய வீடுகள் பக்கத்தில் இருக்குது. வெதர் ப்ரூஃப் டைல்ஸும் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து இந்த ஒரு ரூம், பாத்ரூம், வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு நிறையா ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,15,00,000 கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள், நல்ல ஒரு ரேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பாய்க்கடை ஜங்ஷன்லேருந்து 700 மீட்டர், போரூர்லேருந்து ஜங்ஷன்லேருந்து 2.8 கிலோமீட்டர், ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்லேருந்து 4 கிலோமீட்டர். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,15,00,000, ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுற எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது சேல் இருந்தால் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம், நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.